திமுக அப்படிங்கிற ஒரு கட்சி உருவானதே தமிழ்நாடு, தனி தமிழ்நாடு அப்படி கேட்டுதான் வந்து 1949ல உருவாகுது. ஆனா 1962ல பல்வேறு சூழல் காரணமாக மாநில சுயாட்சி அப்படிங்கிற இடத்துக்கு வந்து நிற்கிறாங்க. மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி அப்படிங்கிற இடத்துக்கு வந்து அவர்கள் நிற்கிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? மாநில அதிகாரம் மாநிலத்திற்குரியது. அதுல ஒன்றிய அரசுங்கிறதெல்லாம் எந்த சட்டமெல்லாம் ஏற்றக்கூடாது. அதுல வந்து அதிகார துஷ்பிரயோகம்லாம் பண்ணக்கூடாது. அப்படிங்கும்போது இது கல்வியை மீண்டும் மாநில பட்டியலுக்கு எடுத்துட்டு வரணுங்கிறது சேர்த்துதானே வரும். 1962ல அப்படி ஒரு வாதம் வைக்கிறாங்க, அப்படி ஒரு அறிக்கையை கொடுக்குறாங்க அப்படின்னாலே மாநிலத்திற்குன்னு சட்டம் இயற்றுகின்ற அதிகாரம், வரி வசூல் செய்கின்ற அதிகாரம் அப்படிங்கறது எல்லாமே உள்ளடக்கியது. அது அவங்க அப்போதுல இருந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதை எங்க தலைவர் விஜயை பார்த்துதான் வந்து முதலமைச்சர் பேசிட்டாருன்னு சொல்றது எப்படி இருக்கணும்? 95 மார்க் வாங்குற பையன் முட்டை எடுக்கிற பையனை பார்த்து காப்பி அடிச்சு எழுதிறான் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. டேய், கொஞ்சமான அறிவை வளர்த்துக்கிட்டு வந்து பேசுங்கடா ப்ளீஸ் ப்ளீஸ். இப்படிப்பட்ட தற்குறிகள், ஜாம்பிகள், சங்கிகள் கூட எல்லாம் நம்ம வந்து ஃபைட் பண்ண வேண்டி இருக்கு அப்படிங்கிறது நமக்கு ஏற்பட்ட மிக பெரும் அவலநிலை.